ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினி விலாக்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன். வாழைக்கருவாடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டு அப்படியே கொஞ்சம் திக்காகவே கிரேவி மாதிரி வச்சாச்சு. அதே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அதே வச்சு கொடுத்தாச்சு. என் பையனுக்கு மட்டும் கருவாடு போடாமல் காரக்குழம்பு மாதிரி அவனுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி இதுதான் வந்து லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை குளிக்க வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ரெடியானதுமே வந்து அம்மா ஃபோட்டோ எடுமா வீடியோ எடுமா எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பெடலில் வச்சு ஓட்டை வந்து ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளிட்டு காலை வந்து தரையில் வச்சு தள்ளுவாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கால் பெடலை வச்சு சூப்பராக வந்து ஓட்டை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது அது பசங்க எல்லாமே பண்ணுவாங்க. குட்டி பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்கள வந்து எப்படி சொல்லுவாங்க, பேசலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்கவுங்க அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது கரெக்டாக அது பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து இப்போ சீசன் போல் 1 கிலோ 60 ரூபான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சதுமே பாப்பா ஆர்வமாக வந்து உரிச்சிட்ருக்காங்க பாருங்கள், நல்ல பிள்ளை மாதிரி. ஆனால் கொஞ்சம் நேரம் தான் உரிப்பாங்க, அதுக்கப்புறம் சேட்டெல்லாம் ஆரம்பிப்பாங்க. சரி கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம வந்து அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் குறும்புத்தனமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் முளைக்கீரையும் வந்துருந்து, அதையும் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.